ஓகே. எத்தனை பேர் கவுன்சிலிங் வந்துட்டு அவங்களோட மார்க் கட் ஆஃப் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. அந்த காலேஜு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். சீட் மேட்ரிக்ஸ் தான் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே எந்தெந்த கோர்ஸில் சீட் அவைலபிளாக இருக்குதுன்னு இங்கே போட்டிருப்பாங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் ஓசின்னா நீங்கள் நினைக்கிற கேஸ்ட் கிடையாது, ஓப்பன் கேட்டகரி, அதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு வரும். எப்படின்னா உங்கள் ஓசி ஒரு சைடும் இது உங்கள் கம்யூனிட்டி சீட்டு ஒரு பக்கமும் வரும். சரி சார், இப்போ நான் இதில் தேவையான காலேஜை நான் எப்படி பார்க்கும் போது நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, டவுன்லோட் பண்ணுறது இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். கிளியராக ஃபோன்லேயே தான் போகிறேன். டிஎன்இஏன்னு உங்கள் கண்ணு முன்னாடி தான் அடிக்கிறேன். வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்களா, இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் இதை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி போகலாம். இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன் இவ்வளோலாம் எங்களுக்கு போக தேவை இல்லை அப்படின்றது பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க் தரேன், உள்ளே போங்க. சரி சார், இப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, தேவையான காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த காலேஜோட கோடு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக? இப்போ இருங்க நான் சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம சும்மா தந்தை பெரியார், இப்போ ஏதாவது நம்ம இருக்கிற இடம் வேலூர் தான். ஸோ பக்கத்தில் இருக்கிறது தந்தை பெரியார் தான். 1516 தான் அதோட கவுன்சிலிங் கோட். நான் அடிச்சேன்னா இதை பாருங்கள், இங்கே வந்துருச்சா? இதுதான் தந்தை பெரியாரோட கவுன்சிலிங் கோடு. இதில் எத்தனை சினா இந்த சிவில் இன்ஜினியரிங் அதில் 14 சீட் பெண்டிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரே ஒரு சீட் இருக்குது. எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்கில் 28 சீட்டும், அதே மாதிரி ட்ரிபிள்இ அதுதான் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. ட்ரிபிள்இயில் வந்துட்டு 14 சீட்டு, மெக்கானிக்கலில் வந்துட்டு ஒரு 29 சீட் இருக்குது மொத்தமாக. இதுதான் வந்துட்டு நம்ம கூடிய சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இத்தனை சீட் இருக்குது. இதுவே நீங்கள் பிசி இல்லாமல் வேறு ஏதாவது கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் பக்கத்துலேயே அப்படியே போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் வேறு காலேஜ் ஏதாவது வேணும்னாலும் அதோட கவுன்சிலிங் கோடு, இப்போது வந்துட்டு தேனி காலேஜ் ஏதாவது ஒன்று அடிப்போமா, தேனி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, அதை பார்ப்போம். நிறைய காலேஜ் இருக்குது. நான் சொல்கிற ஈஸியாக இருக்கிற நம்பர்லாம் சொல்கிறேன். எப்படி வந்துச்சு? 5009 சரிதானே? இப்போ சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. இந்த காலேஜில் சிவிலில் 14 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 15 சீட்டு, எலக்ட்ரானிக்கல் இசியில் 15 சீட்டு, ட்ரிபிள்இயில் 15 சீட்டு, மெக்கானிக்கலோ எல்லாத்துலேயும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சீட் இருக்குது. இதே கிருஷ்ணகிரியில் பார்த்துருவோமா, கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. சரி சார், இந்த காலேஜாக எனக்கு தெரில, இப்போலாம் ஒரு காலேஜ் இருக்கானே எனக்கு தெரில, இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாத காலேஜஸ் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பிடிஎஃப் உள்ள போயிட்டு வரேன். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021க்காக விட்ட இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ்னு ஒரு பிடிஎஃப் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிஎஃப்னால எங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா சார்னா கண்டிப்பாக பெரிய யூஸே இருக்குது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இது 21க்காக விட்டது தான். பட் எல்லா இன்ஃபர்மேஷன் ட்ரூ தான், எந்த டேட்டாவும் மாறல. இதை பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையானதை மட்டும் இப்போ நான் காட்டுறேன். கண்டென்ட்டை பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் காலேஜ் கோடு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் காலேஜ் கோடு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜ் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ், அதை பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. காலேஜோட டீட்டெயில்ஸும் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ப்ரிப்பேர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல இந்த பிடிஎஃப்ல நமக்கு தேவையானது இதுதான் பாருங்கள். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிருஷ்ணகிரி தேனின்னா பாருங்கள், தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், அது காலேஜோட கோடு இங்கே இருக்குது. இந்த சைடு இருக்குது பாருங்கப்பா, இதாங்க காலேஜ் கோடு. மோஸ்ட்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கோங்க. இதுதான் காலேஜ் கோடு, சரிதானே? இதுதான் காலேஜ் கோடு. அப்புறம் இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இருக்குது. இதெல்லாம் இந்த கவுன்சிலிங் கூட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு பார்த்திக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு வேறு ஏதாவது காலேஜ் படிக்க போகிறேன், இந்த மாதிரி இது கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், இது கூட இதுதான் கம்மி ஃபீஸ் தான். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜப்பா.
லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ, சென்ட் ஜோசப் இதெல்லாம் பெரிய காலேஜ். சரி ஓகே, உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ ஒரு 553 பேஜஸ்க்கு காலேஜை மட்டுமே போட்டு தள்ளியிருக்கீங்க இந்த பிடிஎஃப்பில். இந்த பிடிஎஃப் வேணுன்னா கூட டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. டிரைவ் லிங்க் தரேன். டிரைவ் லிங்க்லனா கீழே டெலிகிராம் சேனல் லிங்காக தரேன். எதுலையா வந்து எந்த சேனல்னு நீங்கள் ஜாயினே பண்ண தேவையில்ல. வந்து உங்களுக்கு தேவை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான காலேஜாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.